அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களிலே நம் ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்கள், சுபாவங்கள், அவர் நம்மில் பிரியப்படுகிற காரியங்கள், நாம் ஆராய வேண்டிய காரியங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், இவைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 36 முதல் 46 வரை உள்ள பகுதி. இதில் உள்ள காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். இப்போது இன்றைக்கு இந்த கெத்செமனே ஜெபம், இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்னாக அவர் செய்த அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் போய் ஜெபித்த ஜெபம். இந்த சம்பவம் அந்த நாள் ஆண்டவருடைய மனதை அப்படியே அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப உலுக்கின ஒரு அனுபவம். அது அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறதற்கு போகும்போது நடந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது சிலுவைக்கு முந்தின நாள் இரவிலே ஜெபித்த ஜெபம். இதில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆண்டவர் பேதுருவையும் 37ஆம் வசனம், பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ இயேசுவினுடைய மன நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சிலுவைக்கு முன்பாக அவர் துக்கமடைகிறார், வியாகுலமடைகிறார். 38ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இயேசு தேவகுமாரன் தான், ஆனாலும் மனுஷனாக இந்த உலகத்திலே இருந்ததினால நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அவரும் துக்கம் அனுபவித்தவராய், பாடு நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். இந்த வார்த்தையை பார்க்கும்போது இது நமக்கு நினைப்போம், அப்போ இயேசுவுக்கும் ஒரு விசுவாச குறைவு வந்துச்சா அப்படின்னு நினைப்போம். இல்லை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மனம் சோர்ந்து போகும்போது நாம் இந்த ஜெப அனுபவம், கெத்செமனே ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். அதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். 2வது அவர் செய்த காரியம், பிதாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். 39ஆம் வசனத்தில் பாருங்க, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அவருக்கு வேதனை தாங்க முடியல. அவ்வளோ தாங்க முடியாத வேதனையின் நடுவில் ஆண்டவர், இந்த பாத்திரம் எப்படியாவது என்னை விட்டு நீங்கிருமா, நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுட்டு, ஆனால் சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் திரும்ப திரும்ப ஜெபிக்கிறோமே, ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமானால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். அடுத்து சீஷர்களுடைய நிலைமையை பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு அலட்சியமான காரியம். அவங்க ரொம்ப அதில் ஒரு ஷூடாக இல்லை. அப்போது அதில் பார்க்கிறோம், அவர் 40ஆம் வசனம், அவர் சீஷர்களிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விழித்திருந்து ஜெபிக்கும்போது நாம் சோதனைகளை ஜெயிக்கிற ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இப்போ ஆண்டவருடைய மனநிலைமை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவருக்கு, அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு சீஷர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை காலங்கள் வரும்போது ரொம்ப அலட்சியமாக இருந்து ஜெபத்தில் ஒரு அலட்சியத்தை காட்டினதுனால அவங்களும் பின்னால் பார்க்கும்போது அதில் பேதுருலாம் நிற்க முடியாமல் போய்விட்டது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப விழுந்து விடுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேர் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. ஜபிக்கணுன்ற உணர்வு இல்லை, வேதம் வாசிக்கணுன்ற உணர்வு இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற உணர்வு இல்லை. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப அலட்சியமாக இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை தோற்று போகும். திரும்ப திரும்ப ஆண்டவர் ஜெபிக்கிறார். 42, 44 வசனங்களை பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் அதே காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார். இந்த சில நேரங்களில் நம்ம திரும்ப திரும்ப ஜெபிக்கிறோம், ஆனால் உடனே பதில் வருதா அப்படின்னு பார்த்தா நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா ஜெபத்தை மாற்றி விடுகிறோம். அந்த சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார், சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆகவே தான்
இயேசு ஜெபிக்கும்போது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய மனம் மாறினது. ரெண்டாவது கடைசியாக பார்க்கிறோம், ஜெபம் நம்முடைய பயத்தை மாற்றி போடுகிற ஒரு காரியம். கடைசியாக ஆண்டவர் எழும்புறார். ஜெபித்து முடித்துட்டு எழும்பி சீஷர்களை பார்த்து எழுந்திருங்கள் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாய் எழும்பி அவர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார். ஜெபித்த பிறகு, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என் ஆத்துமான்னு சொன்னார். ஆனால் கடைசியில் பாருங்கள், அவ்வளோ ஒரு தைரியமாய், அவ்வளோ ஒரு பெரிய அமைதியான ஒரு தீர்மானத்தோடு அவர் எழும்பினார். இயேசு சீஷர்களை பார்த்து தைரியப்படுத்தி எழும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்களில் நமக்கு கொஞ்சம் ஜெபம் போதாது. அதிகமாய் நாம் ஜெபித்து நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும்போது, தனிப்பட்ட விதத்தில் இந்த கெத்செமனேயில் ஆண்டவர் சீஷர்களை தனியே விட்டுட்டு தனியே போய் தான் ஜெபம் பண்ணார். அதே போல் சில பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நாம் தனியாக போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவார். திரும்ப திரும்ப நீங்கள் ஜெபித்தாலும் ஒரே ஒரு காரியம், அவருடைய சித்தத்திற்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அமைதியை கட்டளையிடுவார், தைரியத்தை கட்டளையிடுவார். சிலுவையினுடைய வெற்றிக்கு முன்பாக எப்போவுமே ஒரு ஜெபம், கெத்செமனே ஜெபம் உண்டு. அந்த ஜெபம்தான் நம்மை உயர்த்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், ஆண்டவரே வியாதிகள், மரண போராட்டங்கள், ஆண்டவரே கடன் தொல்லைகள், இவைகளின் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கலங்கி உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறதற்கு ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. ஆண்டவரே, இவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆண்டவரே, நீர் ஒரு ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. உண்மையாய் ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது அலட்சியமாக இருக்கிறோமா? ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய பாதத்தில் உண்மையாய் ஜெபிப்பதை விட்டுட்டு அலட்சியமாய் வாழ்க்கையிலே காணப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எப்படி ஜெபித்தீரோ அதே போல பிதாவுக்கு நீர் ஒப்பு கொடுத்து முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்ததை போல நாங்களும் ஆண்டவரே உமக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதிகமாய் நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. God bless you.